ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மொறு மசால் வடை. ஒரு அருமையான பாப்புலரான சவுத் இண்டியன் டீ டைம் ஸ்நாக்கு. சுட சுட டீயுக்கு சூப்பராக மொறுன்னு மசால் வடை, அது சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதை விட ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்கு எதுவுமே இருக்காது. இந்த பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்கான பருப்பு வடை பர்ஃபெக்டாக பண்ணுறக்கு ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க. ஜம்முன்னு நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வடை செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பு வடை செய்யறதுக்கு மெயினான தேவையான பொருள் கடலைப்பருப்பு. இங்கே 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதனால் ஒரு 2-3 வாட்டி கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 3 to 4 மணி நேரம் ஊறுனா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். நல்லா சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். ஸோ இதுவும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ அரைக்கிறதுக்கு மற்ற பொருட்களும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா, 4 வரமிளகா. பச்சை மிளகா வரமிளகா சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் காரம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஃபெனல் சீட்ஸ், 1 ஸ்பூன் சீரகம், அடுத்தது 3 பல் பூண்டு, ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் இந்த பருப்போடு சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அந்த மிளகாவில் போட்டுடலாம். வரமிளகா 4, ஒரு பச்சை மிளகா, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ், சோம்பு, 1 டீஸ்பூன் குமின் சீரகம். இப்போ ஊறின பருப்பு, கண்டிப்பாக தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, அது கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கை பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு அப்புறமா ஃபுல் குவான்டிட்டி போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு கை பருப்பு போட்டு அந்த மிளகாயெல்லாம் அரைச்சோம், நல்லா ஓரளவுக்கு அரைப்பட்டுருச்சு. இப்போ பருப்பு எல்லாமே போட்டு விட்டுறலாம். ஸோ சுத்தமாக நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் தண்ணியை வடித்து ஊறின பருப்பை எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. வேணும்னா ஒரு கைப்பிடி பருப்பு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மீதி பருப்பெல்லாம் அரைச்சிடலாம். ஸோ ஏன்னா கொஞ்சம் முழு பருப்பு இருக்கும்போது வடையில் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி பருன்னு அரைச்சிடணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. ஒன்றும் பாதியுமாக அங்கே பருப்புக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிடணும். ஸோ இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், வடை மாவு இப்படி பருன்னு இருக்கணும். அங்கே முழு பருப்புகளும் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வடை கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இங்கே வடை மாவில் சேர்க்கறதுக்கு மற்ற பொருட்களும் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அடுத்தது ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, நல்லா ஒரு ஃபுல் கைக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இதெல்லாம் ஒவ்வொன்றா அந்த வடை மாவோட போட்டு பிசைஞ்சிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இதனால் கைவிட்டு இப்படி கலந்துடணும். ஸோ இப்போ வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி சின்ன உருண்டைகளாக உருட்டி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு உருண்டையாக உருட்டி தட்டி வச்சுக்கலாம். அப்புறமா அது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எல்லா வடையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நமக்கு தேவையான சைஸில் இப்படி தட்டி எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வடையெல்லாம் நல்லா இப்படி உருட்டி தட்டி வச்சாச்சு. அங்கே எண்ணெயும் சூடாயிடுச்சு. இனி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அழகாக தட்டி வச்சுருக்கிற இந்த வடைகளை நல்லா பொறுமையாக ஒவ்வொன்றா மெதுவாக உள்ளே சேர்த்து விட்டுறலாம். வடை சேர்த்த உடனே நம்ம திருப்பக்கூடாது.
ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக அது வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொறுமையாக ஒவ்வொன்றா திருப்பி விடணும். ஸோ 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் பொறுமையாக அதை திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுக்கணும். அந்த வடையில் ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் அந்த பபிள்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வடை பொரியும் போது வடை நல்லா பொரிஞ்சு அந்த கிறிஸ்பியாகி உள்ளெல்லாம் வெந்ததுக்கப்புறம் பபிள்ஸ் தானாக கொஞ்சம் கம்மியாகும். அந்த ஸ்டேஜில் நம்ம புரிஞ்சுக்கலாம் உள்ளெல்லாம் வெந்துருச்சு, நல்லா வடை வெந்துருச்சு, கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பருப்பு வடை மசால் வடை ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா அந்த பர்ஃபெக்டான கலர் வந்துருச்சு பாருங்கள். ஸோ நீ அவ்வளோதான், சூப்பராக நீ எடுத்து பரிமாறிடலாம். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணணும் இந்த வடை. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பர்ஃபெக்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ ரொம்ப இந்த டேஸ்டியான மசால் வடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.